பாவை அ, பாவை எ, பாவை அ, பாவை பாவை எங்க இருக்க? பாவை ஏய் பாவை நில்லுமா. ஏய் பாவை 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 ஏய் பாவை. என்னாச்சுப்பா, எடுத்தாங்களா? எடுக்க மாட்டேங்கிறா. நீங்க வேணா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவதான் நான் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே. பா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கப்பா. இதுக்கப்புறமும் அங்க இருக்கிறது சரி வராதுன்னு நினைச்சு வந்துட்டேன். என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. ஏமா, உனக்கு மத்தவங்க மேலதானே கோவம். நான் என்னம்மா பண்ணேன்? என்கிட்ட கூட ஏமா ஒரு வார்த்தை சொல்லல? நீங்களும் அந்த வீட்டுல தானே சித்தப்பா இருக்கீங்க. உங்களால மட்டும் பாவம் என்ன செஞ்சிட முடியும்? அதனாலதான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு சொல்லாம வந்துட்டேன். சரி, இப்ப எங்க இருக்க? நான் சிவா வீட்டுல தான் இருக்கேன். இந்திரம்மா, வேண்டாம். நீ தனியா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுமா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு. இல்ல, முன்னாடிலாம் அந்த வீட்ல என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. நான் எது செஞ்சாலும் அது கண்டிப்பா சரியாதான் இருக்கும்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. உண்மையிலேயே என் மேல மரியாதை இருந்திருந்தா நேத்து என் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மரியாதை இல்லாத வீட்டுக்கு நான் திரும்ப வரமாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் இந்திரா, இந்திரா, என்னப்பா? செல்வநாயகி, காளியப்பா. அண்ணா, செல்வநாயகி, என்னாச்சுண்ணே? ஏங்க என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இந்திராணி வீட்டை விட்டு போயிட்டாடி. என்னென்ன சொல்றீங்க? நீங்க ஆபீஸ் தானே போறேன்னு சொன்னீங்க. அங்க இந்திராணி வந்தாளா? என்ன நடந்துச்சு சொல்லுங்கண்ணே. எல்லாம் உங்களால தான்டா. நீங்க பண்ணது பொறுக்க முடியாம தான் இந்திராணி வீட்டை விட்டே போயிட்டா. அண்ணே, தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. இந்திராணி என்னென்ன சொன்னா? இந்திரா ஆபீஸ்க்கே வரல காளி. இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஓவரா ஆடுனீங்கல்ல, அதான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. நாங்க என்னங்க அப்படி ஓவரா ஆடனோம்? அந்த அயலி சிவாவும் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னோம். அது ஒரு தப்பா? அவங்களால நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க. என்னவோ நாங்க வேணும்னே பண்ண மாதிரி பேசுறீங்க. ஏய், மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ வேணும்னு எதுவும் பண்ணலன்னு. தப்பு என் மேலதான். நீ பண்ணதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்த பாரு, அதான் நான் பண்ணின பெரிய தப்பு. அப்படி பார்த்தா இந்திராணி வீட்டு விட்டு போனதுக்கு நானும் ஒரு காரணம் தான்.
இந்திரா, என்னம்மா இதெல்லாம்? நீ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி வந்துட்ட. நாங்கெல்லாம் உன்னை காணோன்னு எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமாமா? ப்ளீஸ். அண்ணி, உங்களுக்கு ஏன் மேல தானே கோவம்? பாவைக்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். நான் வேற ஏதோ ஒரு கோவத்துல அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி அண்ணி. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன் அண்ணி. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துப்பேன். அண்ணி ப்ளீஸ் என்ன நம்புங்க. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துப்பேன். வாங்க அண்ணி, நம்ம வீட்டுக்கு போலாம். நீயே ரித்திகா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ எப்பவும் போல உனக்கு என்ன தோணுதோ அதையே செய். எனக்காகலாம் யாரும் எதையும் மாத்திக்க தேவையில்ல. ஆனா நான் அங்க வரமாட்டேன். அண்ணி என்ன கூட விட்டுருங்க. உங்க தம்பியை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? நீங்க இல்லாம அவரால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்?